கர்த்தாவே இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய வீட்டில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கடந்த வாரம் எல்லாம் எங்களை காத்து கொண்டீர், போதுமானவராக இருந்தீர், அதிசயங்களை காண செய்தீர். ஆண்டவரே எங்களுக்கு பரிகாரியாக இருந்தீர், உங்களை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் உம்முடைய பிரசனத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கேட்குற மக்களாக மட்டும் இல்லைப்பா ஆண்டவரே, அது பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பிதாவே இந்த வேளையிலும் எங்கள் ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே let it be a sweet smelling sacrifice unto you Lord. ஆண்டவரே கர்த்தாவே பிதாவே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே கர்த்தாவே பிதாவே போதுமானவராக இருங்க, எங்களோடு இருங்க அப்பா. இந்த முழு ஆராதனையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே we commit everything into your hands Lord. ஆண்டவரே பிரைஸ் அந்த பகுதியை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையின் பகுதியை ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்தது நல்லதென்று சொல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் சபையிலும் மகிமைப்பட கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வேதம் இதுதான் சொல்லுது. 1 Chronicles chapter 16 verses 23 to 26. Sing to the Lord all the earth, proclaim the good news of his salvation from day to day. Declare his glory among the nations, his wonders among all peoples. For the Lord is great and greatly to be praised. He is also to be feared above all gods. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் நம்ம எழுந்து நிற்போங்க ஆண்டவர் சமூகத்தில். Let us give God the honor. வேதத்தில் படிக்கிறோம் Proverbs chapter 3 verses 5 to 6. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. And 1 Peter 5:7 இப்படி படிக்கிறோம். இந்த வார்த்தை இப்படி தான் தேவனோட வார்த்தை இப்படி சொல்லுது. Cast all your anxiety on him because he cares for you. So இந்த வேளையில இந்த பாடலை பாடுவோம். Let us sing this hymn, I surrender all. Let us give all our cares unto the Lord because he cares for us. இந்த வேளையில நம்ம ஆண்டவரை எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் ஒதுக்கி வைத்து ஆண்டவரை மட்டும் நம்ம ஆராதிப்போம். இந்த பாடலை பாடுவோம், இந்த ஹிம்மை பாடுவோம், I surrender all. All to Jesus I surrender, all to him I freely give. I will ever love and trust in his presence daily. I
to thee, my blessed Savior, I surrender all. Psalms 118, சங்கீதம் 118. அண்ட் இதில் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் அவர் வந்து இதுதான் சொல்கிறார், ஆண்டவரை துதியுங்கள் ஃபார் இஸ் எவர்லாஸ்டிங் mercies. அது என்ன சொல்லுது, கிவ் காட் த க்ளோரி, praise him for his everlasting mercies. அவர் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதக்காரர் வந்து அநேக யுத்தங்களெல்லாம் ஜெயித்திருக்கார், நிறைய பிரச்சனைகளெல்லாம் லைக் he had overcome. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா ஆண்டவர் வந்து கூட இருப்பதனால், ஆண்டவர் கரந்தா இந்த காரியங்களை எல்லாம் செய்தது என்று அதில் சொல்றாரு. நீங்க படிங்க, Psalms 118 படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த வெற்றிகள், ஏன் இந்த ஜெயங்கள்லாம் வருதுன்னா, அவர் சொல்றாரு verses 8 and 9, it is better to trust in the Lord than to put confidence in man. It is better to trust in the Lord than to put confidence in princes. ஸோ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஜெயத்தை கொடுத்துருக்கார் மரணத்துக்கு. he has given us victory over sin and death. அதுதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஜெயம். ஆண்டவர் நான் வந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். அவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறார், ஐ வில் பி வித் யூ, ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you, ஐ வில் பி வித் யூ டு தி எண்ட் ஆஃப் தி ஏஜஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஐ ஹவ் பி ஆஃப் குட் ஷியர் பிகாஸ் ஐ ஹவ் ஓவர்கம் த வேர்ல்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மேற்கொண்டு இருக்கிறார். அண்ட் he is a living God, he is seated at the right hand of the Father, like entreating for us, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதுக்கு காரணம் என்ன, நமக்கு என்ன இது காரணம், வெற்றி காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இது நம்ம பலன் இல்லை, நம்ம யார் நமக்கு தெரியும், அதனாலலாம் வெற்றி வரல. நமக்கு வெற்றிகள் வரது என்னதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாள் மட்டுமே தான் நமக்கு ஜெயம் உண்டு நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த பாடலை பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அல்லேலூயா பாடுவோம், இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீ
பாடுவோம், இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலைகளாயிற்று, தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலைகளாயிற்று. கர்த்தர் செயலிலே அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிலே அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஸோ வேதம் இப்படி தான் சொல்லுது. In Isaiah 40:29, God gives strength to the weary and increases the power of the weak. Isaiah 40:31 says, but those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. நமக்கு அநேகர் சொல்லலாம், எனக்கு பலன் இல்லை, இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பலன் இல்லைன்னுலாம் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வார்த்தை இதுதான் சொல்லுது, அது பலன் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அது எப்போ தருகிறார்னா, ஆண்டவரை நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருக்காக காத்திருக்கும் போது தான். மனிதனுக்காக காத்திருப்பதல்ல, ஆண்டவருக்காக காத்திருப்பது. Be still and know that I am Lord. The battles belongs to the Lord. அநேக வசனங்கள் இருக்குது, வாக்குத்தத்த வசனங்கள். ஸோ நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது நமக்கு என்ன பண்ணுறோம்னா, even though we are weak, நமக்கு பலன் கொடுக்குறாரு. அதான் தேவனோட வார்த்தை சொல்லுது, let the weak say I am strong, let the poor say I am rich. நம்மளால் செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மளோடு இருப்பதனால் நம்ம அநேக காரியங்களை செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்து முடிக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க கிருபைகளை தருவார். அவருக்காக வாழ்வதற்கு, அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கும் நமக்கு ஆண்டவர் கிருபைகளை தருவார். ஸோ இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். இது ஒரு விசுவாச பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து. காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து,
ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். ஸோ தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கிருபைகளை கொடுத்துருக்கிறார், அநேக கிருபைகள். இட் இஸ் பை ஹிஸ் கிரேஸ் வி ஆர் வாட் வி ஆர் டுடே. இது நம்மளோட இன்டெலெக்ட் இல்லை, நம்மளோட பலன் இல்லை, ஆண்டவரோட கிருபை தயவுனால தான் நம்ம வி ஆர் வாட் வி ஆர் டுடே. தேவனோட வார்த்தை இப்படி தான் சொல்லுது in Ephesians 2 chapter 2 verses 8 to 9. For it is by grace you have been saved through faith, and this is not from yourselves, it is the gift of God, not by works, so that anyone can boast. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ரட்சித்திருக்கிறார். அது என்னன்னா அது நம்மளோட கிரியைனால இல்லை, நம்ம போய் ஒரு நற்கிரியை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சேரிட்டி பண்ணுறாங்க, அதெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க. பட் நாட் பிகாஸ் ஆஃப் தட் வி ஹவ் பீன் சேவ்ட். வி ஹவ் பீன் சேவ்ட் பிகாஸ் of the grace of God. அதுதான் இது தேவனோட வார்த்தை சொல்லுது. In 2 Timothy verses 1 to 9 இப்படி தான் எழுதி இருக்குது. He has saved us and called us to a holy life. எதுக்கு தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார்னா ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்காக ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். And not because of anything we have done, but because of his own purpose and grace. This grace was given us in Christ Jesus before the beginning of time. ஸோ இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவரோட கிருபை நம்மளோட தங்கி இருக்கணும்னு கேட்போம். கிருபை மேலே கிருபை வேணும்னு கேட்போம். எதுக்காக? ஒரு பரிசுத்த ஜீவியம் நம்ம வாழ்வதற்காக. ஆண்டவரோடு நம்ம போய் நித்தியத்தில் சேரணும். அதுக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னோட இருங்க, என்னை வழி நடத்துங்கன்னு ஆண்டவரோட தயவை நம்ம கேட்போம். இந்த பாடலை, கடைசி பாடலை பாடுவோம், தம் கிருபை பெரிதல்லோ. இது let us offer ourselves, ஒரு அர்ப்பணிப்போட, with a commitment, let us sing this song and glorify God. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம்
செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தினமதி காலையில் தேடும் புது கிருபை, தினமதி காலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை, ஆத்துமவார கண்ணீரோடே சோர்வின்றி நாளும் வேண்டிடவே, ஆத்துமவார கண்ணீரோடே சோர்வின்றி நாளும் வேண்டிடவே, ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை
ஆண்டவரே உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, we commit the rest of this service into your hands, Lord. We pray that you talk to us, Father. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம், நீங்க எங்களோடு பேசுங்க அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மில் ஆண்டவரே கர்த்தாவே கலிகூற எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே பாடின விதமாக ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். Without your grace we cannot do anything, Lord. ஆண்டவரே the Bible says, Lord, உம்முடைய வார்த்தை சொல்லுது அப்பா. ஆண்டவரே நாங்கள் படிக்கிறோம், your mercies are new every morning, Lord. ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே நாங்கள் ருசித்து பார்க்க கண்டு கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், ரைட்? எல்லா கைகளை திருப்பி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஆமென், ஆமென். அவர் கிருபை எப்போ உள்ளது? என்றுமே உள்ளது, மாறாதது அவர் கிருபை. அதை உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் நியூ ஜெர்சி தமிழ் சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், பட் ஐ wanted to run through the announcements. But before I do that, I really want to welcome any first time comers in our church. I want to welcome you if you are happen to be here the first time. Let's continue to pray and கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம சபையின் ஒழுங்குகள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். Let me quickly run through it. Every Sunday morning நம்ம வந்து செரிஹில்ல வந்து காலை 10 மணிக்கு தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறோம். அது மாதிரி எவ்ரி சாயந்தரம் சண்டே மார்னிங் 4:30க்கு இஸ்லின் பகுதியில் வைத்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆராதனை. இது போக நியூயார்க்கில் எவ்ரி 3rd Saturday ஈவினிங் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது நம்ம சபையில் நடக்கிற ரெகுலர் ஆராதனைகள். சண்டேயில் வந்து மார்னிங் செரிஹில், ஈவினிங் இங்கே 3rd Saturday நியூயார்க்கில். அதே மாதிரி மற்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சபை வந்து ஒரு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபை என்று. நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் we have a lot of prayer. We come as a unity. We come as a church in unity and pray for so many things. There is one thing that we do here is every Wednesday morning men மாத்திரம் கேதர் பண்ணுறாங்க ஜூம் காலில். ஒரு 30 minutes ஜூம் கால் மார்னிங் 6லேருந்து 6:30க்கு. I encourage highly the men to be part of this. This is no doubt it's a blessed time. If you're men and you're listening to this, I highly encourage you to join this. அதே மாதிரி பெண்கள் வந்து எவ்ரி வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 5:45 மணிக்கு நடைபெற்று கொண்டு இருக்குது அவங்களோட ஜூம் மீட்டிங் ஒன்று. விமன் மாத்திரம் கலந்து கொள்கிறாங்க. இஃப் யூர் விமன் child of God, if you're listening to this, please do tune in. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போக சிறு குழந்தைங்களுக்காக நம்ம சபையின் பிள்ளைங்களுக்காக எடுக்கிற விசேஷ ஜெபம் வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இஃப் யூர் ஹேப்பன் டு பி அட் ஹோம், நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, உங்களுக்கு டயல் பண்ண முடியும்னா ப்ளீஸ் கலந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஜூம் கால் தான், கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை, ரைட்? இஃப் யூ நாட் பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஸ்டில் ஓகே, பட் டூ ப்ரே அபவுட் திஸ். இந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது போக நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், நம்ம சாபத் ப்ரேயர் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 1 hour வந்து 7 to 8 நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். இது எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோன்னா, சாட்டர்டே சாயந்தரம் ஒரு மணி நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணோம் சாபத் ப்ரேயர். இது வந்து ஓய்வு நாள் காத்திருப்பு ஜெபம். எதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்னா, சண்டே ஆராதனைக்காக வி கம் ஆஸ் அ சர்ச் as a unity and oneness. We pray about so many things in our church, right? நம்ம சர்ச்சில் வந்து நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் இன்றைக்கி சண்டே நடக்கல ஒவ்வொரு பகுதிக்காகவும் நம்ம சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். நம்ம மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ரைட்? The God is out there knocking at the door, right? Let's be listening, attentive, and if you can join, please do join. இது போக ஃபாஸ்டிங் ப்ரே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் முதல் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்ம 3 சபைகளும் இணைந்து, இஸ்லின், செரிஹில், நியூயார்க் 3 சபைகளும் இணைந்து நம்ம தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறோம். இது போக ஹவுஸ் ப்ரேயர் வந்து வெள்ளிக்கிழமை ஆல்டர்னேட் ஃப்ரைடேஸ் 7:30 PM வந்து உங்கள் வீடுகளில் வந்து பாஸ்டர் வரணும்னு நினச்சிங்கன்னா, want to come to pastor to come to pray at your house. இது ஒரு wonderful time. I really encourage you to think about this. Reach out to any elders in the church, they'll help you coordinate this. சரிங்களா? இது போக ஆண்கள் பெண்கள் ஃபெலோஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3rd Saturday men மீட் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிக்கு. விமன் வந்து 4th Saturday மீட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து நீங்கள் you may be receiving all the emails and announcement. Please pray about these prayers and do join. நீங்கள் பெரிய அதிசயங்களை வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. there's no doubt about that.
இதுதான் நம்ம சபையின் ஒழுங்காக பார்த்தோம். இது வந்து அடுத்து வந்து நம்ம காணிக்கைக்கான நேரம். நம்ம காணிக்கிற மல்டிபிள் வேஸ் யூ கேன் டூ இட் அண்ட் யூ கேன் ரைட் a check or you can do a Zelle and there are so many ways to do that. தரைகள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காயம் கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்கள் சபையில் ஆண்டவரே நீங்கள் வாசமாக இருக்கிற தெய்வகாயமுக்கு நன்றி அப்பா. காட் யூர் லிவிங் காட் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோவில் கூட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா முத கிரேஸ் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இங்கே வந்து ஆண்டவரே இந்த ஸ்பேஸை ரெடி பண்ணுறது அப்பா ஆண்டவரே. லெட் அதர்ஸ் என்ஜாய் யுவர் என்கவுண்டர். லெட் தி அதர்ஸ் ப்ரிப்பேர் தி ஹார்ட் ஃபார் த வர்ஷிப். வி தேங்க் இன் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் காட். அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த கரம் தொடர்ந்து இருக்கட்டும் ராஜா. இந்த வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, இந்த மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிற ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா உமது உயிருள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, அப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ராஜா. அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே விளக்காய் ஆண்டவரே, அப்பா பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களை காண நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபை இல்லைன்னா என்றைக்கும் நாம் அழிந்து போயிருப்போம். இந்த பாட்டு விதமாக சொல்லுகிறது, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கின்றார், என்னை ஒரு நாளும் அவை கைவிடாத தேவன், எனக்கு ஜீவன் தந்த இரட்சகர், அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறாது. இந்த பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவருடைய இரக்கம் நம்மை விட்டு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென். கரங்களை தட்டி பாடுமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறப்பா. இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபையை கொண்டாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் தேவரீர் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்காத உம்முடைய கிருபை உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் ஜீவனை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது ராஜா. தேவன் எங்கள் மேல் பாராட்டின இரக்கம் ஆண்டவரே மகா பெரியதான இரக்கமாக இருக்கிறது அப்பா.
ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மேல் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வீட்டில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேசத்தை விட்டு இந்த அந்நிய தேசத்திலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ராஜா. இத்தனை பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே கிருபைகளுக்காய், நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்பிற்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே. எங்களுடைய ஜீவனையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற வேலைகள், ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற ஆண்டவரே அப்பா, உமக்கென்று செய்கின்ற ஒவ்வொரு காரியம் ஆண்டவரே உமக்கு நீர் பாத்திரராக இருக்கிறீர் ராஜா. நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. எங்களுடைய துதிகளுக்கும் எங்களுடைய உழைப்பிற்கும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா பொருளுக்கும் ஆவிக்கும் கர்த்தாவே நீர் ஒருவரே பாத்திரர் ராஜா. நீரே உகந்தவர் ராஜா. உமக்காக ஆண்டவரே நாங்கள் செய்கிறோம் தகப்பனே. உமக்காகவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளா இருக்கிறதான ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாளில் எங்களை விட்டு அகற்றி போடுங்க தகப்பனே. எங்களுடைய இருதயத்தில் யாரும் காணாத உள் அலங்கோலங்களை எல்லாம் தேவரீர் ஆண்டவரே நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட அசைவாட வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளில் பலிபீடத்திலிருந்து வருகின்றதான உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் அவைகள் பேசுகிறவைகளாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் கலைத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், உம்முடைய ஜனமாய், உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்வீராக. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகளும் நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து நின்று வண்ணமாய் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் நிருபம் 3வது வசனத்தை நம்மளும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 3வது வசனத்தை நம்மளும் சேர்ந்து வாசிப்போம். 2 John chapter 1 verse 3. எல்லா சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்தி நம்மெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு கூட இருப்பதாக. And I'll read in English and you can repeat with me. Again, it's 2 John chapter 1 verse 3. Grace, mercy and peace from God the Father and from Jesus Christ, the Father's Son, will be with us in truth and love. அன்பின் ஆண்டவரே, இந்த வசன பகுதிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். Dear God, we thank you for these words. தேவன் உமது கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து எங்கள் பெற்று போஷிங்கப்பா. God, take these words, bless this and give it to us. நாங்கள் உமது வார்த்தையை கேட்கும்படியே இங்கே வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். God, we have come here to listen to your words. You speak and we shall listen. நீர் உமது ஜீவனுள்ள வசனங்களை எங்கள் இருதயத்தில் விதைக்கும் பொழுது எங்களை அது விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றும். And when you sow this living words in our heart, it multiplies our faith. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள் ஒரு உணர்வை கொண்டு வரும்.
Let your living words will bring in us the faith. ஆகவே நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். God, you speak and we shall listen. நான் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி கூடியிருக்கின்றோம். God, we have not come here to listen to word of a man, but of the Holy Spirit. இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது வார்த்தை நாங்கள் கேட்கக்கூடாதபடி திசை திருப்புகிற எங்கள் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகின்றோம். In the name of Jesus, we cast away everything evil that distracts us from listening to your words. இன்று வந்து நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும், உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். God, let your name be glorified and your kingdom be built. என்னென்ன தேவைகளோடு உமது பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, உமது வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். God, whatever the needs be of this congregation, you send the appropriate words and send them. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகின்றோம். God, at this time, you bless our children and send them to Sunday school. எங்கள் பிள்ளைகள் உமது வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் வளரட்டும். And let our children grow in your words, in your presence. இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி தருகிறதான டீச்சரை உமது கருத்தில் கொடுக்கிறோம். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் சென்று ஊழியத்தை வல்லமையாய் செய்யட்டும். And God, we submit our teachers to you. Let them do their ministry in mighty ways. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் காணப்படட்டும். God, let our words be in accordance with your will. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. உட்கார்வோம். பிள்ளைகள் வசனம் சொன்ன பிறகு அவங்க சண்டே ஸ்கூல் போகலாம். Blessed are those who mourn, for they shall. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Surely He will save from the fowler's snare and from the deadly pestilence. He will cover with His feathers and His wings. He will find refuge. His faithfulness will be your cedar rampart. You will not fear the terror of night, nor be hours that flies by day. Psalms 91, 1-5. Proverbs 12, verses 19 and 20. Truthful lips endures forever, but a lying tongue lasts only a moment. Deceit is in the heart of those who plot evil, but those who promote peace have joy. Proverbs 12, verse 21 and 22. No harm overtakes the righteous, but the wicked will have their fill of trouble. The Lord detests lying lips, but He delights in people who are trustworthy. பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் போகலாம். The children are dismissed to Sunday school. பெரியவர்கள் இங்கேயே அமர்ந்திருக்கலாம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியமன்றுமில்லை, உம்மலாகாத காரியமன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? தேவனால் எல்லாம் ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். Nothing is impossible for God. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். We welcome you all in the name of Jesus எத்தனை Christ. பேர் துக்கமாய் இருக்கிறீர்கள்? How many of you are sad today?
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? How many of you are happy? ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் வார்த்தையை கேட்கும்படியே வந்திருக்கிறீங்க? How many of you have come to listen to the word of எத்தனை God? பேர் ஆயத்தத்தோடு How வந்திருக்கின்றோம்? many of you have come prepared? நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஆமென். Our God talks to வார்த்தையை us. அனுப்பி குணப்படுத்துவார். He sends the words to cure வார்த்தையை us. அனுப்பி ஆறுதல் படுத்துவார். And He can console us. வார்த்தையை அனுப்பி உனக்கு சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பார். He can give you happiness through அவர் நம்மை words. அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு அழைத்து கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகின்றார். And God says He'll bring us to the holy place and He'll make us happy. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் கர்த்தருடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பு இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுறதுக்கு செபிக்க போகிறோம். இன்றைக்கு ஏரன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். And today Aaron is celebrating his birthday. இன்றைக்கு ஜோவன்னா அஜய் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். And today Joanna Jai is celebrating birthday. இன்றைக்கு நவீன் தன்னுடைய பிறந்த நாளை And கொண்டாடுகின்றார்கள். today Naveen is celebrating birthday. இன்றைக்கு ரவி பம்மி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். And today Ravi and Pammi are celebrating the wedding நாளை anniversaries. தினத்தில் அனீக்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். And tomorrow Anix is celebrating birthday. நாளை தினத்தில் நித்யா கேர்லன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். And tomorrow Nithya Carolyn is celebrating a birthday. 26ஆம் தேதி ஜோயல் ஆத்தர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 26th, Joel Arthur is celebrating birthday. 26ஆம் தேதி சாம் லோரா தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 26th, Sam Lara is celebrating the wedding anniversaries. 26ஆம் தேதி ஸ்டான்லி பிரின்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 26th, Stanley Prince is celebrating birthday. 28ஆம் தேதி ஹவிலா ஸ்டீஃபன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 20th, Havila Stephen is celebrating birthday. 30ஆம் தேதி ஜெயபிரகாஷ் சித்ரா தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 30th, Prakash and Sitra are celebrating their wedding வேற anniversary. யாருக்கும் பர்த்டே இந்த வாரம்? இல்லைங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு பிறந்த நாள் அல்லது திருமணம் உங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். And if you're watching this online and have your birthdays or wedding anniversaries, we're going to pray for you as well. அன்பின் ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், இன்னும் அநேக வருடங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். And God, we ask that you will add many more years of blessing to these children. சபையாய் விசுவாச குடும்பங்களாய் இணைந்து இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை கூறுகின்றோம். As church, as families of faith, we are proclaiming your blessing upon them. புதிய வருஷத்தில் எல்லாவித நன்மைகள், கிருபை, வரங்கள், ஆசீர்வாதம், நல்ல சுகம்பலன், ஆரோக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க. In the new year, give them new blessings and new talents. எபினேசராய் இருந்து இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். And we pray that you lead them being their Ebenezer. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென். படித்த வேத பகுதியில் பார்க்கிறோம், இது தேவ மனுஷன் எழுதுகின்றார். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் இங்கே ஒரு 3 காரியத்தை சொல்லுகின்றார். கிருபை, இரக்கம், சமாதானம். Grace, mercy, and peace will be with you from God the Father and from the Lord Jesus Christ, the Son of the Father, in truth and love. இந்த 3 காரியங்களும் சத்தியத்தோடும் அன்போடு கூட உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகின்றார். And he says that this grace, mercy, and peace from God will be with you in truth and in love. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியங்கள் மிக மிக முக்கியம். In everyone's life, ஒரு these 3 குடும்பம் things are important. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், If a family has ஒரு to be குடும்பம் blessed, சந்தோஷமாய் இருக்க வேண்டும் if என்றால், a family should have joy, இந்த 3 காரியம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் அந்த குடும்பத்திலே காணப்பட வேண்டும். அல்லது தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது காணப்பட வேண்டும். and in that family and in every individual person, that grace, mercy, and peace ought to be with them. நீங்கள் இந்த 3 காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் நிருபங்களை எழுதும்போது இந்த 3 காரியத்தை முக்கியப்படுத்துகின்றார்கள். And you will see that when men of God write these letters, they prioritize grace, mercy, and peace. யோவான் இது விதமாக எழுதுகின்றார், கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. And John writes, grace, mercy, and peace be with you. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. To Timothy, a true son in the faith,
Grace, mercy, and peace from God our Father and Jesus Christ our Lord. இங்கே பவுலும் இந்த மூன்று காரியத்தை முக்கியப்படுத்துகின்றார். And here Paul prioritizes these three things again. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக எழுதுகின்றார். And he says the grace, mercy, and peace from God our Father and Christ Jesus be with you. அடுத்த நிருபத்தை பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2 முதலாம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுதும் இதே தான் அவர் மறுபடியும் எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று எழுதுகின்றார். And when he writes the second chapter, he again says the same thing, grace, mercy, and peace from God the Father and Christ Jesus be with you. தீத்துவின் புஸ்தகத்தை திருப்பும் பொழுது முதலாம் அதிகாரம் 2வது வசனம், தீத்து முதலாம் அதிகாரம் 2வது வசனத்தில் இதே காரியத்தை பவுல் எழுதுகின்றார். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகதாக. To Titus, a true son in our common faith, grace, mercy, and peace from God the Father and the Lord Jesus Christ our Savior. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மூன்று காரியத்தையும் பிதா மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு இவைகளை இலவசமாய் கொடுக்க முடியும். Only our Father and Christ Jesus can give these things for free to us. ஆகவே தான் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய சபை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்கள் அவசியம். ஒன்று தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ இரக்கம். இந்த மூன்றும் மிகவும் முக்கியமான காரியம். And for a personal life, for a family life, and for a congregation, these three things are important. Grace, mercy, and peace from God. முதல்ல சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். And first, we are going to meditate upon peace. எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? How do we get that? அடுத்தது கிருபை நாம் எப்படி இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம்? And then how do we get grace? தேவ இரக்கம் நமக்கு எப்படி இலவசமாய் கொடுக்கப்படுகிறது? And then how do we get this grace? ஹல்லேலூயா. இதை நாம் இழந்து போனால் நாம் என்றைக்கோ நிர்மூலமாகி இருப்போம். And if we have lost these grace, mercy, and peace, we would have been destroyed long ago. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. But the wicked are like the troubled sea when it cannot rest, whose waters cast up mire and dirt. துன்மார்க்கர்னா யாருங்க? Who do transgressors mean? யார் துன்மார்க்கர்? யாரு துன்மார்க்கர்? ஜீவிக்கிறவங்க தான். And they are also living people. அவங்க சன்மார்க்கத்தார் அல்ல, துன்மார்க்கர். But they are bad people. அவங்களுடைய வாழ்க்கையே மிக மோசமாக தான் இருக்கும். And their life is disturbed. இந்த வசன விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் கொந்தளித்து கொண்டு இருப்பார்களாம். And they are like this troubled sea. கடலை போல கொந்தளிப்பார்களாம். Like the sea tossing. அது மாத்திரமல்ல, அவங்க அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் தான் தள்ளி கொண்டு வருமா. And they would cast mire and mud upon ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. And we cannot see any blessings from them. சொல்லிவிட்டு 21ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை என்று யார் சொல்றா? என் தேவன் சொல்லுகின்றார். There is no peace, says my God, for the wicked. நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழும்போது, பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது, தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் அந்த சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியும். துன்மார்க்கமாய் பாவத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் அந்த துன்மார்க்கம் நம்மை விட்டு போய்விடும். And when we live in God, then we could see that peace. But when we are wicked, then we lose that peace. ஒரு நாள் நீங்களும் நானும் பாவத்தில் தான் இருந்தோம், அக்கிரமத்தில் தான் இருந்தோம். And we were transgressors one day. ஆமாவா இல்லையா? Is that true? செய்யாத பாவமா? We were sinners. இவ்வளோ அநியாயம் பண்ணோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் நம்மை தேடி வந்து இலவசமாய் ரட்சித்தாருங்க.
And when we were sinners, Jesus came to us and he saved us. நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். And we were away from the kingdom of heaven. தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிரிவினை இடைவெளி இருந்ததுங்க. And there was a big separation between us and Christ. ஆனால் அந்த இடைவெளியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அதை இணைத்து கொடுத்தார், நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். And that gap was closed by Jesus Christ when he shed his life at the cross and he reconciled us with Lord. இப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றவர்களாய் சந்தோஷத்தோடு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். And now having received the peace from God, we live with joy. நம்ம எல்லோரும் இணைந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம எல்லாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சத்தத்தை வைத்து வாசிப்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது அவர் இரத்தத்தினால் நீங்க இப்ப சமீபமாய் மாறினீர்கள். But now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ. அடுத்த வசனம் வாசிப்போம். உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியே இயேசு என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திரையாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை அவர் தகர்த்து போட்டாராம். For he himself is our peace, who has made both one and has broken down the middle wall of separation. இரு திரையார்னா யாருங்க? நம்மளும் பிதாவும் வேறு வேறு வித இடத்துல இருந்தோம், பிரிவினை இருந்தது, ஒரு இடைவெளி இருந்தது. ஆனால் இயேசு என்ன செய்தார்னா நம்முடைய சமாதானத்துக்கு அவரே காரணராகி நம்மையும் பிதாவையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை அவர் தகர்த்து விட்டாராம். And between the Lord and us, there was a dividing wall and were two separate groups. But then through Christ, he destroyed the barrier and he broke down that dividing wall of hostility and brought us together. 15வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரையாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினாராம். Having abolished in his flesh the enmity, that is, the law of commandments contained in ordinances, so as to create in himself one new man from the two, thus making peace. சொல்லிவிட்டு 16வது வசனத்தில் விதமாய் சொல்லுகின்றார், பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு திரையாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு இவ்விதமாய் நீங்களும் நானும் அந்த தேவனுடைய சமாதானத்தை நாம் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். And that he might reconcile them both to God in one body through the cross, thereby putting to death the enmity. நாம் பாவம் செய்யும் பொழுது எப்படி இருந்தோம்னா தேவன் அற்றவர்களாக இருந்தோமா. And when we were sinners, we did not have God. ஆமாவா இல்லையா? கர்த்தர் இருக்கிறாரு அந்த பயம் இருந்தால் வச்சுக்க நம்ம பாவமே செஞ்சிருக்க மாட்டோம். And if we knew God was there, we would have not performed those sins. இப்போ உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, Let's say your father was பாவம் here. செய்வீங்களா? Will you do sin? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? Will you be a sinner? டமாலும் நூடும். You will be disciplined ஏன்னா அப்பா பக்கத்தில் இருக்கிறாரு. because your father is there. நம்ம ஏன் பாவத்தில் இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்ம கர்த்தர் அற்றவர்களாக நம்ம இருந்தாங்க. And when we did not have our heavenly Father, we were immersed in sin. இந்த இளைய சகோதரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த ப்ராடிகல் சன் அப்படின்னு. அவர் ஏன் தூர தேசத்துக்கு போனார்? பக்கத்துலேயே எங்கன்னா இருக்கலாம்ல, ஏன் தூரம் போனார்? Why did the prodigal son go far away? அப்பா வந்து பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, பாவம் செய்கிறவங்களும் ரொம்ப தூரம் போவாங்க. And usually the sinners get away from the யாருமே parents பார்க்காத இடத்துல தூரம் போவாங்க. where no one can see, இல்லை அப்பாவுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வராது. so that the family doesn't know. ஆனால் எங்கே தான் தூரம் போனாலும் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கின்றார். But however far you go, there is a Father who looks at your heart. ஆனால் நான் பாவத்தில் இருக்கும் பொழுதே நம்ம ரட்சித்த தேவன் எத்தனை நல்லவர் பாருங்க. How great is a God who saved us when we were sinners. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஒரு நாளிலே தேவன் அற்றவர்களாய் நாம் இருந்தோமா. And book of Ephesians says that once we were without God in this அந்த world. கடைசி 2 வசனத்தில் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லி நீங்க நினச்சி கொள்ளுங்க. ஏன்னா ஒரு நாள் கர்த்தர் பயம் இல்லாமல் பாவம் செஞ்சீங்க. ஆனால் இப்பொழுது
அந்த தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாக இருக்கிறீர்கள். And once you were thinking there was no God, but now you have been reconciled with God. உங்களையும் என்னையும் பிதாவோடு சேர்க்கும்படியே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தனியே ஜீவ பலியாய் சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்தாருங்க. And in order to reconcile you with God is why Jesus gave up his life as a sacrificial lamb. அவருடைய இரத்தம், கல்வாரியின் இரத்தம் நமக்கு இந்த சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. And his blood at the cross brought us the peace we have ஒரு now. பாவ மன்னிப்பின் மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். And we received this forgiveness. ஒருவேளை இன்றைக்கும் நீ பாவம் செய்துக்கிற மனுஷனா இருந்தால், And if you are a sinner today, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். and if you have been living in sin till now, then God can forgive your sins today. 2000 ஆண்டுகள் முன்புதான் கல்வாரியில் சிந்தின இரத்தம் இன்றைக்கும் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. And the blood that was shed at the cross 2000 years ago is capable of cleansing your sin even today. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தன்னுடைய பாவத்தை நாம் மறைக்காமல் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இனி பாவத்தை நாம் செய்யக்கூடாது. And one thing we have to do is not hide our sins, but rather with a contrite heart confess our sins and then not commit sin anymore. ஆகவே தான் வசனம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். And that's why the Bible says one who hides his sin will not live, but rather one who confesses his sins and leaves them away will live. அப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். And then we can enjoy this heavenly தேவ peace. கிருபை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். And the grace of God will act in your life. தேவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். And the mercy of God will be upon அவருடைய you. இரக்கம் தலைமுறை தலைமுறையா இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். And his mercy will be there for you for அவருடைய generations இரக்கத்துக்கு generation. முடிவே இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And there is an endless theme for his நாம் mercy. அவருடைய பிள்ளையா இருக்கும்போது, அவர் மந்தையிலே நாம் ஆடுகளாய் இருக்கும் பொழுது இந்த மூன்றையும், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். And when you are a sheep in his herd, then you can enjoy this grace, mercy and hope. ஆனால் இந்த ப்ராமிஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டும்னா, இந்த அனுபவிக்க வேண்டும் என்றால் அது கண்டிஷன் இருக்குது. But if you have to inherit this promise, then there is a condition நீ for it. பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். If you have to be freed from your sin, இயேசுவின் இரத்தத்தினால் நீ கழுவப்பட வேண்டும். if you have to be cleansed by the blood of புதிய Christ, மனுஷனாய் மாற வேண்டும். and if you have to be a new person, ஞானஸ்நான சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். if you have to submit to the அபிஷேகத்தின் baptism, நிறைந்தவனாய் சபையிலே நீ இருக்க வேண்டும். and you have to be a person filled with anointment at the church, ஏன்னா இயேசு வரப்போகின்றார். because Jesus is coming யாருக்காய் soon, வரப்போகின்றார்? உங்களையும் என்னையும் அழைத்து செல்லும்படியாய். and Jesus is coming to get you and me with him. பரிசுத்தவான்களை அழைத்து செல்லும்படியாய் தான் பரிசுத்த தேவன் வரப்போகின்றார். And the holy God is coming to assemble the holy congregation. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு மாற்றம் இருக்கும் பொழுது, நம்ம சபையில் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய சமாதானத்தினாலும், தேவனுடைய கிருபையினாலும், தேவனுடைய இரக்கத்தினாலும் நம்முடைய குடும்பம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சபையும் ஆசீர்வாதமாக இருக்கும். And when there is this kind of a transformation in you, then the love of God will be upon you, and you will see the peace, mercy and grace in you, your family and the congregation. ஹல்லேலூயா. Hallelujah. இதை நம்ம ஒரு நாளும் இழந்து போகவே கூடாது. Let us not lose this ever. இரண்டாவது, கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? How do we receive this grace? வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Through whom also we have access by faith into this grace in which we stand and rejoice in the hope of the glory of God. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand this இயேசு verse? கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கிருபையில் நாம் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? And through Christ we have access by faith into this grace. நீங்க முதலாவது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், முதலாவது வசனத்தை போடுங்க. இதில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் சமாதானத்தை பெற்றது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளாய் நாம் வருகின்றோம். Therefore, having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. கிருபை என்றால் என்னங்க? What is grace?
கிருபை. கிருபை என்னன்னு அர்த்தம்? சத்தமாக தான் சொல்லு, கேட்கல. தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு ஈவு. அப்புறம் it is something that we received when we were not worthy of it. நம்ம பாடுறோம், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. எப்படி கிருபை நம்ம நடத்த முடியுங்க? How can grace lead us? நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, From the time we were saved, அவருடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். and through his grace, through faith we were saved. கிருபை என்பது நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றையிலிருந்து நீ நித்தியத்திற்கு போகிறல்ல, தேவ திட்டம் வந்து நீ நித்தியத்திற்கு போக வேண்டும், அது வரை உன்னை நடத்த போவது கர்த்தருடைய கிருபை. And the grace of God is going to lead you from the time you were saved to the time you achieve eternity. உன்னை பரிபூர்ணத்துக்கு கொண்டு நித்தியத்திற்கு கொண்டு போகிற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்கிற காரியம் தான் கிருபை. அது அவருடைய திட்டம். நீ மறுபடியும் உலகத்திற்கு போகக்கூடாது. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ ஒவ்வொரு நாளும் அதான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிது. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை தான் நடத்தின ஆண்டவரே, கிருபை தான் என்னை தாங்கணும் என்று சொல்லி அந்த கிருபை என்னென்னா அவருடைய இரக்கம். கிருபை நம்மை பூர்ணத்து வரைக்கும் அந்த கிருபை நடத்துகிறது. நீ இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு அது உன்னை கொண்டு போகுமா. And the plan of God is to get you to eternity, and it is the grace of God that is renewed every morning and given to you so that you have it full till the time you get to eternity. எபேசியர் 2:5 சொல்லுது, அக்கிரமத்தில் நாம் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், நீங்களும் நானும் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம். Even when we were dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துலேருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் அழைச்சி போகுதுங்க. And from where we are to where we are to be, it's grace which leads us. சால்வேஷன்லேருந்து பெர்ஃபெக்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுதுங்க. And it's from a journey from salvation to eternity. பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய கிருபை என்ன செய்யுதுன்னா சால்வேஷன்லேருந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் கொண்டு போகுது. And the grace என் பக்கத்தில் யாருமே இல்லை பசங்க சொல்கிறத தைரியமாக சொல்லுங்களேன். சால்வேஷன்லேருந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் வரைக்கும் அவருடைய கிருபை தான் தாங்குகிறது. உங்க கிருபை தான் தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட சத்தத்தை உயர்த்தி கிருபையே கிருபையே
கிருபையே கிருபையே மாறாத ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் நமக்கு உதவி செய்வது தேவ. And when we have nothing, it's a grace of God that helps us. ஒரு நம்ம எல்லாவற்றையும் நம்ம இழந்து விட்டோம், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கலாம். And you may be sitting here thinking, I've lost everything I had. What am I going to do tomorrow? சோர்ந்து போய் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நீ வந்திருக்கலாம். And grown weary and with a crushed heart, you may be sitting here. ஆனால் உனக்கு ஒரு நற்செய்தி, அவருடைய கிருபை உன்னை வழி நடத்த போகிறது. And here is the good news, the grace of God will lead you. பவுல் கேட்கிற, ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. And Paul says, this thing has been disturbing me in my life. இயேசு சொன்ன ஒரு பதில், என்னுடைய கிருபை உனக்கு போதும். And this was a response of Jesus, my grace is sufficient for thee. அவர் மட்டுமே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். Only he can bless you. அவர் மட்டுமே உன்னை கட்ட முடியும். And only he can build you up. அவர் மட்டுமே உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும். Only he can meet your needs. இயேசு மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். Only Jesus can do miracles in your life. கிருபை மேலான கிருபைங்க. And his grace is beyond everything. பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். And God will never forsake his children. மூன்றாவது ஒரு காரியம் இரக்கத்தை குறித்து முதல்ல பார்த்தோம். தேவனுடைய சமாதானம், தேவ கிருபை, அடுத்தது தேவ இரக்கம். இந்த மூன்றையும் நாம் இழந்து போகவே கூடாதுங்க. And first we saw about mercy, first we saw about grace, mercy, and now we saw about peace and grace, and now we'll see about mercy. யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து அந்த அவன் இடத்துல மோசேயின் பேர் போட்டுருங்க. கர்த்தர் மோசேக்கு முன்பதாய் கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். And the Lord passed before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abounding in goodness and truth. இங்கே கர்த்தர் வந்து மோசேயோட பேசுறாரு, அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார். And here God is speaking to Moses and he says about his name. அதுல முதல்ல நாம என்னங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். And the first thing he says is a merciful God. அவர் கிருபை உள்ள தேவன். And he is gracious. நீடிய சாந்தமுள்ள தேவன். And he is long-suffering. மகா தயவுள்ள கர்த்தர். And he's abounding in goodness. அவர் சத்தியமுள்ள தேவன். And he is a truthful God. அந்த இரக்கமுள்ள தேவன் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டாருங்க. And this God will never forsake us. எல்லா மனுஷன் கைவிட்டுருவான். But God, men may forsake நான் you. உதவி செய்றேன்னு சொல்லுவாங்க. And they may say, I'll help ஆனா you. அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுங்க. But they cannot help you. ஆனா இயேசு மட்டுமே அவனுக்கு உதவி செய்ய முடியும். Only Jesus can help ஏன்னா you. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். And because our God is great in mercy. அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய இரக்கம் எவ்வளோ பெரிய இரக்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை போதும். Keeping mercy for thousands. ஓகே, பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். And our God has mercy for 1000 ஆனா generations. நீ கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்கும் பொழுது, But when you live as a child of அவருடைய God, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தும் பொழுது, and when you submit to His covenants and lead your life, நீ உண்மை உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் நீ ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது, and when you live as a truthful person, as a holy person, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கும் என்றால்
என்னுடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்து உனக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். And then God is capable of having mercy on you. நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நம்மெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சத்தத்தை உயர்த்தி, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, யாருக்கு அந்த இரக்கத்தை கத்தர் கொடுப்பார்னா, அவருக்கு நீ பயந்து விட்டால் போதும், பயந்து ஜீவித்தால் அந்த இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய். And his mercy is on those who fear him from generation to generation. ஹல்லேலூயா. எந்த 3 காரியம் நம்மோடு கூட இருக்கணும்? What are the 3 things? கர்த்தருடைய சமாதானம், தேவ கிருபை, தேவ இரக்கம். முடிஞ்சோடனே ஒரு டெஸ்ட். Peace, grace and mercy. இந்த 3 நம்ம எழுந்து போகக்கூடாதுங்க. And we should not lose these 3 things. ஆனால் எழுந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. Is there a possibility we could lose these things? உலகத்தை பார்த்தா போயிடும். And if you see this world, you may lose these இது things. கண்ணு போச்சுன்னா இந்த போச்சடா இந்த 3 விஷயமும். And if you look either sides, then you lose these 3. வேற எங்கன்னா போச்சுன்னா வச்சுங்க, இயேசுவின் மீது நீ உன் கண்களை வைத்து அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது இதை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். And when you set your eyes on Jesus, then you could safeguard these இதை நம்ம things. ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவனுடைய இரக்கத்தை நாம் இழந்து விடக்கூடாதுங்க. And you should not lose the peace, mercy and grace. இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும்? What should you do to not lose this? ஒழுங்கா பரிசுத்தமாக இருந்துக்கணும். You should live a holy life. உண்மையாக இருந்துக்கணும். Live truthfully. நம்மளாம் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த 3 போயிடுச்சுன்னா வச்சுங்க, உன் வீட்டில் ஒரு அழுகை தான் இருக்கும், உன் வீட்டில் புலம்பல் இருக்கும். இந்த தேவ மனுஷனிடத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை நான் நேசித்தேன், அவர் மீது அன்பு செலுத்தினேன், அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய் எகிப்தின் அடிமைத்தனத்தில் உங்கள் வெளியே கொண்டு வந்து விட்டேன். ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், பாவத்திலே விழுந்து விட்டார்கள், விக்கிரகங்களை தொடர்ந்து போனார்கள், என்னை விட்டு விட்டார்கள், என்னுடைய வேதத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவே நீ அவர்களை போய் எச்சரிக்க. கொஞ்சம் இது வால்யூம் ரெடியூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஃபீட்பேக் வருது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பாருங்கள், நீ போய் அந்த தேவ ஜனத்தை நீ எச்சரிக்க வேண்டும். என்ன எச்சரிக்க வேண்டும் என்றால், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையும் என் கிருபையையும் என் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு நான் எடுத்து போட்டேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. For I have taken away my peace from this people, says the Lord, loving kindness and mercies. அவர் இந்த 3 எடுத்து போட்டால் அந்த வீடு எப்படி இருக்குமா? துக்க வீடா மாறிடுமாங்க. And if it takes these away, then it will become a house of mourning. இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, நீ அந்த வீட்டுக்கு நீ போகாத. And he says, do not go to that place. ஏன்னா என்னுடைய ஜனம்தான் அவர்கள், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியவர்கள் இப்பொழுது அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போறாங்க. And these were my people, but they are now following foreign gods. அவங்க வீட்ல நீ பிரவேசிக்காத. Do not enter their house. அவங்களோட சேர்ந்து புலம்பாத. And do not bemoan with them. அவங்களுக்காக நீ பரிதபிக்காத. And do not show sympathy. நான் சொல்ற வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டு வந்துரு. Just say these words. என்னுடைய கிருபையையும் என்னுடைய சமாதானத்தையும் என் இரக்கத்தையும் அந்த ஜனத்தை விட்டு நான் எடுத்து போட்டேன்னு சொல்லி நீ போய் சொல்லிடு அப்படின்னு. And just say this, that I have withdrawn my blessing, my love and my pity from these people. நீங்க 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ போய் சொல்லும்பொழுது அவங்க சில காரியத்தை உன்னிடத்துல சொல்லுவாங்க. And if you read the 10th verse, he says, when you go and say these things, Jeremiah, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? and they will ask, what நாங்க mistake என்ன did we பாவம் do? பண்ணோம்? What sin did we நாங்க என்ன do? அக்கிரமம் செய்தோம்? What transgressions ஏன் did we இந்த do? 3ஐயும் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி அவர்கள் உன்னிடத்துல கேட்பார்கள். And they will ask you why God took away these 3 things. நம்மள சேர்ந்து வாசிப்போம். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு நீ அறிவிக்கும் பொழுது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய, இந்த 3 போயிடுச்சுன்னா வச்சுங்க, அது அத்தனை பெரிய தீங்கு என்று சொல்லி அவங்க நன்றாய் தெரிகிறது. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செய்த எங்கள் பாவங்கள், இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி முன்னாடியே சொல்றது.
And it shall be when you show this people all these words, and they say to you, why has the Lord pronounced all this great disaster against us? Or what is our iniquity? Or what is our sin that we have committed against the Lord our God? இந்த தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ இரக்கத்தை கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து எடுத்துட்டாருங்க. And the peace, grace, and mercy from God was taken away from these Israelites. எதுக்கு எடுத்தாருன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. And they themselves say why God took it away from அவர் us. செய்த அக்கிரமம், Because of the transgressions, அவர் செய்த பாவம், their iniquity. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு நடக்கவில்லை, விக்கிரங்களுக்கு பின்பதாய் போய் கொண்டிருக்கின்றார்கள். And they did not listen to the word of God, they instead followed idols. இப்பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியமங்களை கை கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். இதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. Then you shall say to them, because your fathers have forsaken me, says the Lord, they have walked after other gods and have served them and worshipped them and have forsaken me and not kept my law. நம்ம ஊரில் ஒரு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அப்பா ஒரு அடி தாண்டினா பிள்ளை. கரெக்டாக சொல்கிறீங்களா? பார்த்துருங்க. இங்கே அவங்க அப்பா தாத்தா பூட்டன்னா பயங்கர அநியாயம் பண்ணிட்டாங்க. And there's a saying that goes that if a father can jump a உங்கள் feet, பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போனாங்க, பின்பற்றினார்கள், அதை சேவித்தார்கள், அதை பணிந்து கொண்டு என்னுடைய வார்த்தையின்படி அவங்க நடக்கல, அதை கை கொள்ள அப்படின்னு சொல்லி உன் பேரண்ட்ஸை பற்றிலாம் சொல்கிறாரு. and he says, your ancestors forsook me, they followed other gods and served and worshipped them. They forsook me and did not keep my law. இப்போ பிள்ளைங்களை பற்றி பார்க்கலாம். அடுத்த வசனம். You can see about the இவங்க ரொம்ப children now. நல்லவங்க பிள்ளைங்கள். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் எங்கே போடுங்க, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும். இவங்க எத்தனை மணி தாடுறாங்க? அவர் அப்பா வந்து ஒரு அடி தாண்டினா இவங்க 10 அடியா? அதிக கேடாய் நீங்கள் நடந்தீங்க. இதோ உங்களில் ஒவ்வொருவருக்கும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்தி கொண்டு நீங்கள் நடக்கிறீங்க. And you have done worse than your fathers, for behold, each one follows the dictates of his own evil heart, so that no one listens to me. ஒரு நாளில் இந்த ஜனம் தேவ ஜனமாய் தான் இருந்தது. And once these were the people of God, அவருடைய சமாதானத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் அனுபவித்து தான் கொண்டிருந்தது. and they were enjoying the peace, mercy of God. ஆனால் நாட்கள் ஆக 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 என்ன ஆச்சுன்னா, இப்பொழுதோ அவர்கள் தேவனை விட்டு விக்கிரங்களை பின்பற்றுகிறார்கள். And now they are following the idols, விக்கிரங்களை சேவிக்கின்றார்கள், and they serve the idols, அந்த விக்கிரங்களை பணிந்து கொள்ளுகிறார்கள். and they worshipped other gods. இப்படி நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைப்படி அவங்க நடக்கவே முடியாதுங்க. And then they cannot follow the word of God. பொல்லாத காரியத்தை செய்தது நிமித்தமா இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எடுத்துறாங்க. And because they behaved more wickedly, did God take away grace, mercy, and இன்றைக்கு peace. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். And let us introspect ourselves. உனக்குள் விக்கிரகம் இருக்கிறதா? Is there an idol in your life? விக்கிரகம் என்றால் தேவன் இருக்கிற இடத்துல வேற ஏதாவது ஒன்று உட்காந்துருச்சுன்னா வச்சுங்க, அதுதான் விக்கிரகம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்ற காரியத்திற்கு நாம் கொடுத்தால் அது விக்கிரகம். And if you give priority to something that had taken the place of where God ought to be, then that's called an idol. நான் தேவனை விட ஏதாவது ஒரு காரியத்தின் மேல் அதிகமாய் நான் அன்பு வைத்தால் அது ஒரு விக்கிரகம். And if you love something more than God, then that's an idol. ஹல்லேலூயா. இப்போ நம்ம நிதானித்து பார்ப்போம். தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா, அது மற்ற காரியத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? Let us introspect ourselves. Are we giving priority to God or to other things? ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? Why do we not have peace in our life? குடும்பத்தில் பயங்கர குழப்பம். And why is there confusion in families?
ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. And there is peace in the church. வெளியே போனால் வீட்டில் போனால் திருப்பி அதே பிரச்சனை. But then troubles start once you get நம்மை home. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Let us introspect ourselves. யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? Who are we prioritizing? தேவனுக்கா அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோமா? Are we prioritizing the word of God? இந்த இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரகத்துக்கு பின்னாடி தான் போனாங்க. And the Israelites went behind idols. அவங்களை மிக அருமையாய் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்றார். And God brought them out of slavery. அவங்க வனாந்தரத்தில் நடந்தாங்க. They were in 40 wilderness. வருஷம் அவங்களுக்கு ஒன்றும் குறை வைக்கலங்க. But 40 years they were there. அவர் நடத்துகிற பாதையில் அவங்க போயிருக்கணும். And they could have just followed the path that God showed them. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கின்றார்கள். But these people were complaining against God. தேவனுடைய அப்பத்தை சாப்பிட கொடுக்குறாருங்க. And they were given the heavenly manna. மன்னா பரலோக மன்னாவே கொடுத்தாருங்க. They were given the heavenly manna. காலையில் இட்லி. In the morning they were given good breakfast. மத்தியானம் இட்லி. In the afternoon the same manna. And the same thing in the evening. நாளைக்கும் அதே இட்லி, மத்தியானம் அதே இட்லி, நைட்டு அதே இட்லி. And the cycle repeats. அடுத்த நாள் திருப்பியும் அதே காலையில் இட்லி. இவங்களுக்கு ஒரு போர் அடிச்சிச்சுங்க, ஒரே இட்லியாக இருக்குதுன்னு. And they got tired of the same food. இவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுக்குறாருங்க. He's giving good food. இவங்க எந்த இடத்துக்கு வேலைக்கெல்லாம் போவானாங்க. They don't have to work. இவங்க என்ன இப்போ என்ன அமேசான்ல எங்கன்னா ஒர்க் பண்ணாங்களா? Did they work anywhere? ஒர்க் பண்ணாங்களா? எங்கே வேலையே இவங்க செய்ய வேணாம். They don't have to work. சும்மா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க நடந்து போனால் போதும். And they just have to follow the word of God. இவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. And God gave them food and water. வெயில் அடிச்சா மேலே ஏசி வருது கூட. And then they were safeguarded from the heat. நைட்டில் குளிர் அடிச்சா அக்னி ஸ்தம்பம் வருது. And the pillar of cloud came in the evening when they were எல்லாம் பண்ணி cold. கொடுக்குறாருங்க. And God gave them everything. இந்த ஜனங்க நன்றி அறிதல் இல்லாமல் நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் அங்கே வெங்காயம் சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே, கிரயம் இல்லாமல் மீன்களே சாப்பிட்டோமே, அங்கே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோமே, அங்கே மட்டன் பிரியாணி அதே நினச்சிட்டு இருக்குது. எங்கேருந்து விட்டு வந்த தேசத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறது. But these people are thinking about Egypt, the nation they left, and said there we could eat endless garlic and onions. அருமையாய் போஷித்து கானான் தேசத்துக்கு அழைத்து சொல்றாரு. And God wanted to get them to Canaan. அங்கே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கசப்பாக இருந்தால் போதும். And if the water was sour, எங்களை சாகடிக்கவா நீங்கள் கொண்டு வந்தீங்க? and they would say, did you bring us அங்கே here to கல்ற kill us? கல்ற இல்லையா? And wasn't there anywhere a deathbed there? நம்ம ஊரில் சொல்ல மூக்கால் அழுதாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ அழுதுகிட்டே இருக்கிறது. And these people were always நல்லதே complaining. அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மூக்கால் அழுது அங்கேயே செத்து இருந்தா நல்லா இருக்குமே. And they were tirelessly எங்களை complaining. வனாந்தரத்தில் கொண்டு சாவடிக்க வந்து கொடுத்துட்டீங்களே. And you brought us to wilderness to kill us. நம்முடைய நாவு பாருங்க ரொம்ப பவர்ஃபுல்ங்க. Our tongue is very powerful. அது என்ன நீ பேசுறியோ அதே தான் நடக்கும். What you speak shall happen. ஆமாவே இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாம் அழிஞ்சு போனாங்க. Everyone இங்கே got செத்தா நல்லா destroyed. இருக்கும், அங்கே செத்து போயிட்டாங்க. They all died. மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது. In the power of your tongue rests the life and death. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன்னே நடத்துகின்றார். God leads us. நாம் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கா அல்லது விக்கிரகங்களுக்கா? Are we giving priority to God or idols? என்னுடைய தேவன் ரொம்ப வைராக்கியமுள்ள தேவன், ரொம்ப ஜெலஸ் காடுங்க அவர். Our God is a jealous God. அவருடைய மகிமையை யாருக்கும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். He does not share his glory with others. நீங்களும் நானும் இந்த தேவனை விட்டு விட்டு விக்கிரகத்துக்கு முதலிடம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்றால், தேவ சமாதானத்தை நம்ம இழக்க நேரிடும், தேவ கிருபையை இழக்க நேரிடும், தேவ இரக்கத்தை இழக்க நேரிடும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. And the fact that we are here not being destroyed is because of God's grace, peace and mercy. இஸ்ரவேல் ஜனங்க பொல்லாத காரியத்தை செய்து தேவனை கோபப்படுத்தினார்கள். And the Israelites did wicked things and made God angry. ஹல்லேலூயா. Hallelujah. நீ அந்த வசனத்தை நீ வாசித்து நீ வீட்டில் இந்த 16வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த விக்கிரகம் என்ன எப்படி சொல்கிறது, இந்த நாற்றம் எடுத்த விக்கிரகம்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை போடுங்க.
18வது வசனம். 18வது வசனம் இல்லை யாராவது நம்ம சேர்ந்து வாசியும். முதலாவது நான் அவர்களை அக்கிரமத்திற்கு பாவத்திற்கும் இரட்டிப்பாய். அவர் சொல்கிறார், இவங்க பண்ணதுக்கெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அவங்க பண்ண அக்கிரமத்துக்கு பாவத்துக்கு டபுள் மடங்கு அவங்களுக்கு நீதியை சரி கட்டுவேன். ஏன் என்றால் அவர்கள் என் தேசத்தை, சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம், தேசத்தை தீட்டுப்படுத்தி, அப்படின்னு என்ன அர்த்தங்க? சுதந்திரை சி போட்டா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணு. சி எல்லாம் வேணாம்ப்பா. அவருடைய சுதந்திரத்தையே சி என்று அருவருக்கப்பட தங்கள் காரியங்களின் அந்த விக்கிரகம் என்ன பயங்கர சென்ட் ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த விக்கிரகம்லாம் நாற்றமான விக்கிரகங்களை தங்களை நிரப்பி கொண்டார்களாம். And first I will repay double for their iniquity and their sin, because they have defiled my land. They have filled my inheritance with the carcasses of their detestable and abominable idols. நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வருமா வராதாங்க? Will you become angry as well? வருமா வராதா? வரவே நமக்கே கோவம்னா கர்த்தருக்கு, சிருஷ்டி கர்த்தருக்கு, அற்புதத்தை செய்த தேவனுக்கு கோவம் வருங்க. And the Creator is going to definitely அவர் தான் become நம்ம angry. உருவாக்கினார், சிருஷ்டித்தார், He formed us, என்னை பேர் சொல்லி அழைத்தார், called us by name. நீங்கள் நான் அவரை விட்டு விற்கிறதுக்கு பின்னாடி போயிட்டேன்னு வச்சுங்க, அதை பணிந்து கொண்டு அதுக்கு சேவித்தால் நம்ம இந்த 3 ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க நேரிடும். And if you serve the detestable idols, then you will lose these 3 blessings. அல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கின்றார், பிரமாணங்களை கொடுத்திருக்கின்றார். God has given us the words, commandments, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்படியாய், and not to live in accordance with His வாழ்க்கை words. ஒரு சத்தியத்திற்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். And our life should be in accordance with His இயேசுவே promise. நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக இருக்க வேண்டும். Only Jesus should be our priority. இதுமாய் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ இரக்கத்தை நாம் ஒரு நாள் இழந்து போக மாட்டோம். And if you live this way, then you will not lose the peace, mercy and grace. நமக்கெல்லாம் சங்கீதம், முதலாவது சங்கீதம் நன்றாய் தெரியும். We all know the Psalms 1. அதில் 2வது வசனம் எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும்? 2வது வசனம் போட்டிங்களா? வெரி குட். நீ வேதத்தில் பிரியமாக இருந்து போட்டுருங்க, இரவும் பகலும் நீ பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஒரு பிரியம் உனக்கு இருக்க வேண்டும். But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்க, சின்ன வயசுலேருந்து வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க கீழே. And our children learn the word of God from a very young age. பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் சொல்லி தரீங்க. And you teach them. இது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. And that's a big blessing. இந்த பிள்ளைகள் சின்ன வயசில் கற்றுக்கொள்கிறார்கள், முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். What they learn now, they will not forget. பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். And only these words can protect our children. உலகம் பிள்ளைகளை கரைப்படுத்த துடிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். And when this world wants to defile our children, these words will protect நம்ம them. பிள்ளைகளுக்கு வசனத்தை ஏன் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் இது கர்த்தருடைய கட்டளை. And we teach our children these words because that is the command of our Lord. நம்மெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் முதல்ல ஓ இருதயத்தில் இருக்கணும். And these words which I command you today shall be in your heart. ஒரு கோயிலில் இது மாதிரி நடந்துச்சு, ஒரு சர்ச்சில் இது மாதிரி நடந்துச்சு. மனப்பாட வசனம் பிள்ளைங்க வந்து லைனாக சொல்கிறாங்க. And this happened at church, and the children are reciting verses. ஒரு குழந்தை வந்து அப்படியே மறந்துடுச்சா சம்திங், அதெல்லாம் சொல்ல முடியல. And one child could not say this. இந்த பாஸ்டர் சொன்னா அவங்க அம்மாவை கூப்பிடுனாரு. And the pastor called the mother. அவங்க அம்மா கிட்ட ஒரு மைக் கொடுங்கன்னாரு. And asked the mother to. ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை நீ சொல்லுனாரு. And asked the mother to recite the verse. அந்த அம்மா சொல்ல முடியலங்க. And the mother could not recite it. ஏன்னா நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா, இந்த பிள்ளை ஒழுங்காக சொல்லியிருக்கங்க, இது உண்மையாக நடந்துச்சிங்க. If the mother had thought, well, this kid would have. போய் படிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து சொல்லு. And the mother was asked to recite it next week. அப்பா சொல்லி கொடுக்குறாரு இல்லை, ஆனால் பிள்ளை சொல்லுவோம் வீடியோலாம் எடுப்பாங்க. அந்த வசனத்தை அப்பா கிட்ட கேட்ட தெரியாது. ஐயோ என் பிள்ளை வசனம் சொல்லுது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. ஃபஸ்ட்டு நீ உன்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையில் அடுத்த வசனம், நீ அடுத்தது என்ன செய்யணும்னா
உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் நீ போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் நீ வழியில் நடக்கும் பொழுதும் நீ படுத்துக்கொள்ளும் பொழுதும் வசனத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்குறாருங்க. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up. இது கர்த்தருடைய வீடுங்க. And this is the house of God. நான் சந்திரகிட்ட சொன்னேன், சந்துரு அப்படி சொன்னேன், இந்த வசனம்லாம் போடுன்னு. And you can put the word of God here. போட்டாருங்க, ஆனால் இங்கே விட்டாருங்க. He left it here. ஆனால் சொல்கிறார் கம் அண்ட் டு மீன்னு சொல்லிட்டாரு. எங்கே நம்ம வீட்டிலலாம் நிறைய வசனம் இருக்குனாங்க. சில வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குற பாத்ரூம்லலாம் போட்டால் பாத்ரூமில் கூட வசனம் போட்டிருப்பாங்க. And they fill the bathrooms with words of God. எங்கே திரும்பினாலும் வசனம் இருக்காங்க. Wherever we turn, there are word of God. குடும்பத்தை இது ஆசீர்வாதமாக வைத்திருக்கும். And that will keep your கர்த்தருடைய கட்டளை family blessed. உங்களுடைய பிள்ளைகளை நீ கருத்தாய் போதி. And you have to teach the words to your children. ஆனால் வசனம் போட்டால் வீடு அழகு போய்டுன்னு நினைக்காதீங்க. And it வீடெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. And putting the word of God in your house is not to make it look beautiful. வானமும் பூமியும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதனால் வீடு அசிங்கமாயிடும். இதுக்காக வசனத்தை போடாமல் இருந்துடாதீங்க. And the heaven and earth may be destroyed, but the word of கர்த்தருடைய God will கட்டளை live. இது. This is the command of God. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் உட்காரும் பொழுதும், When your children sit வழியில் நடக்கும் பொழுதும், in your house and walk by the way, படுத்துக் கொள்ளும் பொழுதும், and when they lie down, எழுந்திருக்கும் பொழுதும், when you get up, வார்த்தைகளை குறித்து நீ பேசு. and all these times you talk to them about the word of God. 8வது வசனத்தை நாம் படிப்போம். அவைகளை உன் கைகளின் மீது அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்கட்டும். 9வது வசனம், இவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களில் நீ எழுதுவாயாக. You shall bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. You shall write them on the doorposts of your house and on your gates. இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. And these were the commands given to the Jews. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் இதை கடைபிடிக்க வேண்டும். And as spiritual Israelites, we should follow these இப்போ கூட things. பாருங்க, யூதருங்க அவங்களுடைய தோராவை படிக்கும்பொழுது அந்த 5 ஆகமம் படிக்கும்போது எப்படி படிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? Even now when Jews read the வீட்டெல்லாம் Torah, பார்த்துருப்பீங்களா? இந்த வால் முன்னாடி நின்று இப்படி தலையாடி படிப்பாங்க. and they would even now, பார்த்துருக்கீங்களா இல்லையா? யூதர்கள் இப்படி தான் படிப்பாங்க. and Jews resided in a குட்டி certain way. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி தலையாடி And they would shake their head when they read it. எதுக்கு அப்படி படிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா தூங்கிட கூட போகிறாங்கன்னு சொல்லு. கருத்தாய் படிக்க இப்போவும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்க ஹவு ஜூஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வருதுங்க. And if you see how Jews pray, even now they do the same thing. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் மறந்தால், கர்த்தர் சொல்லுவோம், குடும்பத்தை நாம் மறந்துடுவோம், பிள்ளைகளை நாம் மறந்துடுவேன்றாரு. If you forget the word of God, then God will forget your family. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை, கர்த்தரை வைக்க வேண்டிய முதன்மையான இடத்தில் வைக்கவில்லை, அந்நிய விக்கிரகங்களுக்கு பின்பு போய்கின்றார்கள், சேவிக்கின்றார்கள், பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் எரேமியாவிற்கு அனுப்புகிறார், நீ போய் சொல்லு, என்னுடைய கிருபையும் என்னுடைய இரக்கத்தையும் என்னுடைய சமாதானத்தை நான் அவளுக்கு நீக்கி போட்டேன். And these Israelites forgot about God, and they kept the detestable idols in his place, and they worshipped them and served them. And because of this, God sent Jeremiah and asked him to tell, because of all these wicked things you do, I have taken my peace, grace, and mercy from you. இது மூணும் போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? And if these three things are gone, what happens to our lives? ஆனால் இதையும் கர்த்தர் இதே எரேமியா 16ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்மளாம் சேர்ந்து வாசிப்போம். 9வது வசனம். இது மூணும் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா, 9வது வசனம் 9. ஓகே. ஏனெனில் உங்கள் கண்களுக்கு முன்பதாகவும் உங்கள் நாட்களிலுமே முதல் கர்த்தர் எடுத்து போடுறது என்னன்னா சந்தோஷத்தின் சத்தத்தை எடுத்து போடுவாராம். 2வது உன்னுடைய மகிழ்ச்சியின் சத்தத்தை நான் எடுத்து போடுவேன், மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டியினுடைய சத்தத்தையும். யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர். For thus says the Lord of hosts, the God of Israel, behold, I will cause to cease from this place before your eyes and in your days the voice of mirth and the voice of gladness, the voice of the bridegroom and the voice of the bride.
நீதிமானுடைய வீட்டில் கம்பீர சத்தம் தான் இருக்கும். And in the house of the righteous, there is sounds of joy and gladness. துதியின் சத்தம் தான் இருக்கும். And the words of praise, டிவி சத்தம் அல்ல, not of the telly, செல்போனின் சத்தம் அல்ல, not of the cell phone. கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்குங்க. And the words of praise of God will be there. அங்கே சந்தோஷத்தின் சத்தம் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும். And the praising of God will be in the மகிழ்ச்சியின் சத்தம் அங்கே இருக்கும். words of joy will be there. மணவாளனுடைய சத்தம் இருக்கும். And the voice of the bride will be மணவாட்டியின் there. சத்தம் Bridegroom. அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கும். And the bride will be ஆனால் there. இந்த மூன்று காரியத்தை தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானத்தை இழந்து போனால் அந்த வீட்டில் சந்தோஷம் சத்தத்தை கேட்காது, மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்காது, மணவாளின் சத்தத்தை கேட்க முடியாது, மணவாட்டியின் சத்தத்தை நாம் கத்த சொல்ற ஓய பண்ணிடுவோம் அப்படின்றார். But if you lose this peace, mercy, and grace, then you will not hear the voice of gladness, voice of the bridegroom, voice of the bride, and these all will be lost. நீங்கள் அந்த மணவாட்டியாகிய சபைங்க. We are the church which is the bride. மணவாளன் இருக்கின்றார். There is a bridegroom. நீங்கள் நான் இந்த மூன்று ஆசீர்வாதத்தை இழந்து போகும்பொழுது நீ கர்த்தரிடத்தில் பேச முடியாது. When you lose these three blessings, you cannot talk to மணவாட்டி Jesus. சத்தத்தை ஓய பண்ணிடுவாராம். And the voice of the bridegroom will be மணவாளன் lost. சத்தம் Bride will உனக்கு be கேட்காது. lost. And even the bridegroom will ஏன்னா be என்னுடைய lost. தேவன் பரிசுத்தமான தேவன். Because our God is a holy உன்னை God. பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கின்றார். He has called you to be உன்னுடைய holy. வாழ்க்கையில் அசுத்தம் காணப்படுமே என்றால் If there is defiling things in your தேவன் life, போறதே உங்களுக்கு தெரியாதுங்க. then you will not realize Jesus is gone சிம்சோனுடைய from வாழ்க்கையில் you. அப்படிதான் நடந்தது. This happened in the life of Samson. அவனுக்கு விக்கிரமே இந்த பெண்கள் தான். And he went behind women. எங்க போனாலும் மடியில படுத்துக்குவாரு. And he had the lust for women. அந்த அம்மா நல்லா தூங்க வைக்குது. And this lady made him தூங்க வச்சு sleep. எல்லாம் ஒரு ஜடையை வெட்டிடுச்சுங்க. And she ஆளை cut off கூப்பிட்டு his hair. இவரு உடனே பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. And she says Philistines have come. இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்குதுங்க. And this was the woman who did it. நீ யார் மீதாவது நீ அதிகமாக நேசம் வைத்திருந்தால் கர்த்தரை தவிர கர்த்தர் இருக்கிற இடத்துல மற்றவர்களை நீ நேசித்தாய் என்றால், கர்த்தரை நேசிக்காமல் மற்றவர்களை நேசித்தால் உன்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்துவிடும். And if you keep someone or something in the place of God, then you will have a pathetic end in your lives. சிம்சோன் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க. And Samson was a man of God who was anointed இஸ்ரவேல் by ஜனங்களை God. நியாயம் விசாரிக்கும்படியாய் தான் அவன் கர்த்தர் அவனுக்கு அபிஷேகம் செய்தார். And he was a destined judge of the Israelites. ஆனால் இவர் அதெல்லாம் விட்டுட்டு He left all that. இங்கே போய் எல்லாம் நிறைய இடத்துல ஃப்ரெண்டுங்க அவருக்கு. He had a lot of வாசித்து பாருங்க, இந்த ஊரில் ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஊரில் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவருக்கு. And he had a lot of women in his life. அங்கே படுத்துக்குவார். Wherever he goes, he would sleep. படுத்துட்டு மடியில் படுத்து அந்த அம்மா தூங்க வைப்பாங்க. And the women would make him sleep. நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு போடுவாங்க. Give him good food. இவர் அவங்ககிட்ட ஒரு பொய் வேற பேசணும். And he would lie. அந்த அம்மா கேட்குது, உங்க பலம் எங்க? He would ask where the என்னமோ strength சொல்லி lies. பார்க்குறாரு. He would say many things. அந்த பிசாசு விடாதுங்க. But the Satan does not உன்னுடைய leave. பலனை இழக்க செய்யும். It would definitely make you உன்னுடைய lose your தரிசனத்தை இது power. இழக்க செய்யும். It would make you lose your உன்னுடைய talent. பரிசுத்தத்தை பரிசு குளிச்சா மாற்றும். இதான் And it would விக்கிரம் lose செய்கிற வேலைகள். everything. This is the act of an idol. எவ்வளவு பலசாலிங்க. He was a powerful ஒரு man. பச்சை கழுதை தாடி எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியரை கொன்று போட்டாங்க. And with the bone of a donkey, he killed 1,000 Philistines. இப்போ ஒரே ஒரு பொம்பளை தாங்க. You're now just a woman. நீங்கள் பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது இந்த நல்லி எலும்பு பார்த்துருக்கீங்களா? Have you seen அது குட்டியாக தான் இருக்குங்க. the small bone? கழுது எலும்பு பெரிய எலும்பு. அந்த சின்ன எலும்பு எடுத்து அந்த அம்மா மேலடி போட்டுறதா வச்சுங்க, அந்த தெளியில காலிங்க. And he could have நிலையில destroyed போயிடுச்சு. Delilah with a முடியுமா small முடியாதுங்க. bone. இவர் பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாருங்க. But then he slept. முடியெல்லாம் சரிச்சிடுச்சு. And his hair was இப்போ என்ன gone. பண்ணுறாருன்னா மாவாட்டுறாருங்க ஹோட்டலில். And now he is just being used as a servant. அடுத்த நாள் இட்லிக்கு மாவு ஆட்டின்னு இருக்கிறாரு. And he is just சொல்ல being a பைபிள் cook. சொல்லுதுங்க, He's been turned to a pathetic servant. கண்கள் குருடாங்க போகிறது, அவனுக்கு தரிசனத்தை இழந்து போகிறான். He lost his eyes. He பலத்தை was a இழந்து blind போகிறான். man. He lost this blessing கர்த்தர் of God. போறதே அவனுக்கு தெரியாதுங்க. He did not even realize God உடனே was அவர் gone. ஏஞ்சி போறாராம் பெலிஸ்தர் சண்டை போடுறதுக்கு. And then he went for this event. அவனை விலங்கு போட்டாங்க. And he was chained. நம்முடைய வாழ்க்கை
பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை விதமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம், தேவனுடைய கிருபையை இழந்து விடுவோம், தேவனுடைய சமாதானத்தை நம்ம இழக்க நேரிடும். And if we lose our holiness, we lose the peace, mercy and grace. ஹல்லேலூயா. ஒரு Hallelujah. நாளும் இந்த 3 காரியத்தை இழக்கக்கூடாதுங்க. Let us not lose these 3 things. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. And our prayer should be, God, don't take away your உம்முடைய peace. கிருபையை மட்டும் நீங்க எடுத்துறாதீங்க ஆண்டவரே. Don't take away your grace from me. ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை புதிதா இருக்கட்டும் ஆண்டவரே. And every day renew your grace. நம்முடைய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய இரக்கம் என்னோடு கூட இருக்கணும்ப்பா. And your prayer should be, God, your mercy should be upon ஒரு me. நாளும் இந்த தேவனுடைய சந்தோஷத்தை நாம் இழந்து போகக்கூடாது. And we should not lose happiness. ஒருவேளை நான் வேற யாருன்னா அதிகமாக நேசித்து இருந்தால், If we loved something else, ஏதாவது விக்கிரகம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால், if there are detestable idols in your life, நான் இன்று எரிந்து விட போகிறேன். I'm going to throw it away today. எத்தனை பேர் எரிவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க? How many of you are happy, ready எரிந்து to விடாமல் throw? இருந்தால் இந்த 3 காரியத்தையும் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். And if you still have the idols, you lose these 3 blessings. இது ஒரு தீர்மானத்தோடு நாம் செல்ல போகிறோம். Let us make this decision today. ஆண்டவரே உம்மைதான் அதிகமாக நேசிக்க போறேன். God, I love you more. நீர் தான் எனக்கு வேணும். I need you. எல்லாவற்றிலும் காட்டிலும் நீரே எனக்கு முதன்மையா இருக்கணும். And you should be my priority. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you நாம் say தேவ this? சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. என்னுடைய தேவனுக்கு ஒரு நாமம் இருக்குது, யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தை நமக்கு தருகிற தேவன். God gives us peace. பாடுவோமா? யெகோவா எலோஹி, சிருஷ்டிப்பின் தேவன், உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னத தேவன், உம்மை போல் வேறு தேவனில்லை. கண்களை மூடி கரத்தை உயர்த்தி பாடும். யெகோவா ஷாலோம், என் சமாதானம் தந்தீ ஏருள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீ ஏருள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இன்னொரு முறை பாடுமா? யெகோவா எலோஹி, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன். யெகோவா ஷாலோம், தந்தீரேனுள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர். நீர் மாத்திரம். கை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க போதும். ஆண்டவரே இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீர் உம்முடைய கிருபை, மாறாத கிருபை எனக்கு வேணும். உம்முடைய இரக்கம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேலே வளவன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பு
அன்பிற்கு ஈடாயில்லாயே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்று போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்று போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. வார்த்தைக்காய் நன்றி அப்பா. வாய் திறந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இந்த நாளில் பலிபீடத்தில் எடுத்து எங்களுக்கு வார்த்தைகளை நீர் தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த தெய்வீக சமாதானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை எடுத்து போடாமல் ஆண்டவரே இன்று வரை அந்த தேவனுடைய சமாதானத்தினால் எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை நடத்துகிறதே, உமது இரக்கம் எங்களோடு கூட இருக்கிறதே. நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஒரு நாளும் அதை நாங்கள் இழந்து விடக்கூடாது. இரத்த கோட்டைகளாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகள் வருகை மட்டும் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பன். அப்படின்னு செய்ய போகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். டயனா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு சமாதானமும் கிருபையும் இரக்கமும் உண்டு பண்ணுங்க ஆண்டவரை. நீர் சிலுவையில் ஆண்டவர் அப்பா உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரை சிந்தி எங்களுக்கு விலைக்கிரயமாய் கொடுத்த தகப்பன் அப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நாங்கள் இந்த நிமிஷம் கூட இருக்க முடியாது தகப்பனே. அப்பா, அவ்வளவு தயவு உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபை மேலானது என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரும் இங்கே அழைத்து வந்தது உம்முடைய கிருபை தகப்பனே. ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டது உம்முடைய கிருபை தகப்பனே. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தது உம்முடைய கிருபை தகப்பனே. அப்பா, எங்களை நீர் தலைமுறையாய் அறிந்து கொண்ட தகப்பன் அப்பா. எங்களை ஆண்டவர் அப்பா உம்முடைய ஆண்டவரை தயவுனால் ஆண்டவர் அப்பா இழுத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அதற்காய் நன்றி நன்றி தகப்பனே. இந்த நாளில் எங்களோடு பேசினீரே, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அப்பா நீர் அப்பா உள்ளந்தரைகளை அறிகிற தகப்பனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் மட்டும் ஜீவித்திருப்பது உங்க கிருபை என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உங்க கிருபை இல்லைன்னா அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. தூசியும் குப்பையுமாய் கிடந்த எங்களை அப்பா உங்க கிருபை எங்களால் ஆண்டவர் அப்பா எங்களை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகள் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானம் என்று சூழ்ந்து கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மையே நம்பி ஓடுகிறோம் தகப்பனே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தருகிறீர், கிருபையை தருகிறீரப்பா, இரக்கத்தை தருகிறீரப்பா. அதற்காய் நன்றி நன்றி கோடி கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த கூட்டத்தில் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் இறங்கியதற்காய் நன்றி அப்பா. வார்த்தை வெளிப்படும் போது உம்முடைய ஆண்டவர் அப்பா பலிபீடத்தில் இருந்து நீர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்று ஆண்டவரை எங்களை உயிர்ப்பித்ததற்காய் நன்றி தகப்பனே. ஒருவர் கூட ஆண்டவரை எங்களுடைய ஆண்டவரை வார்த்தைகளை ஆண்டவர் பலனில்லாமல் போகாதபடிக்கு, சத்துருவானவன் செய்யாதபடிக்கு அவைகளை சுமந்து கொண்டு தகப்பனே நாங்கள் ஆண்டவரை ஓடுவதற்கு ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை ஒரு உதாரணமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளுங்கப்பா. இரக்கத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா, நீர் நல்லவர் அப்பா. எத்தனையோ பேருக்கு நீர் நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரை. அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் ஆண்டவர் அப்பா உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவரை அப்பா சமாதானத்தை இங்கிருந்து எடுத்து செல்வதற்கு கிருபை செய்தருளுங்க ஆண்டவரை. எங்க குடும்பத்திலே சமாதானம், எங்க பிள்ளைகளும் ஆண்டவரை இருதயத்திலே சமாதானம், எல்லாவற்றையும் ஆண்டவரை அப்பா நாங்கள் உங்க கரத்துல தருகிறோப்பா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.